இப்போ அக்ரி ப்ராடக்ட் வெஸ்டீஜோட அக்ரி ப்ராடக்ட்லிங்க தென்னை மரத்துக்கான காம்பினேஷன் ஒரு 100 மரத்துக்கான காம்பினேஷன் கொடுத்துட்ருக்குறோம். அதோட டெமோ இது. அக்ரி மாசு, அக்ரி நானோடெக், அக்ரி 82 அண்ட் அக்ரி ஹியூமிக் எல்லாமே 500 கிராம் 500 ml. நானோடெக் பவுடர் 500 கிராம். ஒரு 100 மரத்துக்கான தண்ணியை ஒரு ப்ளூ கலர் டேங்க்ல பிடிச்சி வச்சிருக்கோம். 100 மரத்துக்கான மிக்சிங்க்கோசரம் இதை பிடிச்சு வைத்துள்ளோம். இதுல இந்த அக்ரி ஹியூமிக், அக்ரி 82, நானோடெக், மாஸ் இவை அனைத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் வீதம் 100 மரத்துக்கு தற்போது கொடுக்க போகிறோம். கொடுத்த பிறகு ஒரு 40 நாளுக்கு 5 நாள் கழிச்சு மரத்தை பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். அது கொடுத்ததுலேருந்தே தெரியும். இப்போ அந்த கலவையை கலக்க போகிறோம். குட் மார்னிங். ஸோ தென்னை மரத்துக்கு உரம் கொடுக்கறத பற்றி இப்போ கொஞ்சம் பார்த்துடலாங்க. இப்போ நம்ம இது பழனி ஏரியா சார் சர்க் சென்சர் ஆய்க்குடி விவசாயிலாம் இருக்காங்க. இதில் தென்னை மரம் இப்போ இது 3வது 4வது நிலைகளில் இருக்குதுங்க. இது அப்போ அக்ரி 82 ஒரு மரத்துக்கு 5 ml, அக்ரி ஹியூமிக் 5 ml, அக்ரி மாஸ் ஒரு 5 ml, அக்ரி நானோடெக் 5 கிராம். இது ஒரு மரத்துக்கு உண்டான 2 லிட்டர் தண்ணியில் அளவு. இப்போ நாங்கள் 100 மரத்துக்கு நாங்கள் கலக்கிறோங்க. 100 மரத்துக்குன்னா கிட்டத்தட்ட 200 லிட்டரு. இது ஒரு பேரல் 200 லிட்டரு. இது 100 மரத்துக்கு உண்டான அளவு இருக்குங்க. இப்போ இது எல்லாம் கலந்து இப்போ ஒவ்வொரு மரத்துக்கு 2 லிட்டரு விட போகிறோங்க. மருந்தெல்லாம் ஊற்றி கலக்கல வழியாக இருந்துச்சு. லைட்டாக ஒரு இது பக்கெட்டில் கூட எடுத்து வச்சுங்க. ஒரு பக்கெட் மட்டும் எடுத்து அப்படியே வச்சுங்க. போகும்போது ஊற்றிட்டு போயிடலாம். இன்னும் 100 பக்கெட் எடுத்து அப்புறம் நம்ம கலந்துக்கலாம். இன்னும் 2 பக்கெட் சொல்லிட்டு மோந்து ஊற்றி ஒவ்வொரு மரத்துக்கு இப்போ ஓகே. இப்போ கலந்துருங்க. இது கலக்கிறது அக்ரி மாஸ். அக்ரி ஓகேங்க. அக்ரி மாஸ் உள்ள விட்டு அது ஆளா இது பண்ணி அக்ரி மாஸ் என்ன பண்ணும்? அக்ரி மாஸ் பூ பாலை அதிகமாக வெடிக்குங்க. மகரந்த சேர்க்கைக்கு அதிகமாக உதவி பண்ணும். அதனால பூ பாலை அதிகமாக வர்றதுக்கு உண்டான செயலை அக்ரி மாஸ் பண்ணுது. அது கடைசி வச்சுக்கோங்க. அது கடைசி வச்சுக்கலாம். அடுத்து எப்பவுமே அது அக்ரி வச்சுட்டு கடைசியாக வச்சுக்கோங்க. இது அக்ரி ஹியூமிக். அக்ரி ஹியூமிக் இது என்ன பண்ணுது அப்படின்னா கலங்க நீங்க இது ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்கனவே உரம் கொடுத்துருப்பாங்க அல்லது மக்காத குப்பைகள்லாம் போட்டிருப்பாங்க. செடி சத்து அதுல பூரா மக்க வச்சு உடனடியாக மரத்துக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை இது செய்யும். அக்ரி ஹியூமிக் பண்ணுதுங்க. அக்ரி நானோடெக். அடுத்தது அக்ரி நானோடெக். இது 7 விதமான நுண்ணூட்டச்சத்து இருக்குதுங்க. இது இதை கொடுக்கறதுனால போடுங்க. இது கொடுக்கறதுனால மரம் வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, இலை எல்லாமே இதனால மிக சிறப்பாக வளர்ந்து நல்லா காய்ச்ச சைனிங் அண்ட் சேஃப் இதெல்லாம் நல்லா கொடுக்கும். நான் உள்ள அப்படி இது கட்டியா இருக்குதா பவுடர்? ஒரு கலக்கிறேன். நல்லா வளவல் செடிக்கு அப்படி ஈஸியாக இருக்குங்க.
பைப் இருக்குங்க, பிவிசி பைப் இருக்கு. அது கூட போருங்க. இப்போ இது ஏன் கடைசியில் வரும்னா இது கொஞ்சம் முரணோர்னு வருங்க. நீங்கள் டேங்க்லேயே ஸ்ப்ரேயரோட கிளம்பினால இது கடைசியாக ஊற்றிட்டாங்க. சரி, இது இந்த அப்சா 80 மாதிரிங்க இல்லைங்களா? 82 இது 82 விழுக்காடுங்க. சரிங்க. அந்த ஏன் மேல முதல்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது நல்ல தரமானது எல்லாமே. சரி, இது வந்து அக்ரி 82 1/2 லிட்டருங்க, 100 மரத்துக்கு உண்டானது. இதோட வேலைங்கண்ணா அக்ரி 82 என்ன பண்ணுதுன்னா இது ஒரு ஆக்டிவேட்டர். இது வந்து அது ஒட்டும் பசை ஒட்டும் திரவ. இதுக்கு என்னன்னா மண்ணில் வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுட்டு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு 10 நாளைக்கு சேர்த்து தண்ணி விடாம இருந்தாலும் இதை வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்க கூடிய வேலை அக்ரி 82. மூடி போட்டு இல்லைன்னா கையில் இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு நம்ம மட்டும் இதுதான் சார். சரி, உரமோ குப்பை எதுவுமே ஆல்ரெடி 10 வருஷம் ஆயிடுச்சு. ரசாயனங்களும் நம்ம யூஸ் பண்ணி. சரி, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை விட்டுறலாங்க சார். இப்போ வந்துங்க ஏன்னா இது மண்ணை நம்ம வந்து கெமிக்கல் உரம் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால சரி, இது வந்து ஒரு 3 முறை வந்து 1.5 மாதத்துக்கு கொடுத்துருங்க. சரி, 3 முறை 1.5 45 நாள் 45 நாள் 45 நாள். சரி, அடுத்தது வந்து 60 நாள் 60 நாள் 60 நாள் 3 முறைங்க. சரி, அப்புறம் 90 நாள் 90 நாள் 3 முறை. அப்புறம் வந்து வருஷத்துக்கு 2 டைம். அதுக்குள்ள இந்த பிடிப்பெல்லாம் நல்லா சரியாயிருங்க. சரி. மரம் செட் ஆச்சுன்னா வருஷத்துக்கு 2 தடவை வச்சா போதும். 4 மாதத்துக்கு ஒரு தடவை கூட விட்டுறலாம் சார். இது வந்து நல்ல ஈல்டு நல்ல க்ரோத் இருக்குன்னா நம்ம எப்படி 3 வேலை சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மண்ணை மரத்துக்குள்ள உடம்பு வந்து டக்குன்னு ஒரே இது வருஷம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இன்னும் 2 பாக்கெட் வச்சுட்டு அதாவது இங்கே ஊற்றிடுங்க. ஊற்றிடுவது யூனிஃபார்ம் கலந்துச்சு. அப்புறம் அது பிடிக்காது. கலா ஊற்றா இன்னும் 2 பாக்கெட் எடுத்துட்டாங்க. ஊற்று 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 இன்னும் ஊற்று வந்து ஏன்னா ஒரு 2 லிட்டர் இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஊற்றிட்டு இருக்கானா? இந்த மரத்துக்கு ஊற்றியாச்சு. அதுக்கு 1 லிட்டர் ஊற்றினா கூட போதும். 1 லிட்டர் அடுத்த மருந்து மேலே இல்லை வயல்வெளியில போயிடுறீங்களா? வரிவெளியே போயிடுறீங்க? இல்லை சார், வயல்வெளியில் போயிடும். வயல்வெளியில அப்போ இது ஊற்றுங்க. மரம் நடக்காது. அப்போ இந்த மரத்துக்கு ஊற்றுங்க. இந்த மரத்துக்கு ஒவ்வொன்றா ஊற்றுங்க. 2 லிட்டரு ஏகமாக அப்படி ஊற்றுங்க. மரம் தெரியும். ஒவ்வொரு மரத்துக்காக ஊற்றிட்டு இருக்கோம். ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் வீதம் 100 மரத்துக்கான கலவை. இல்லை இல்லை வந்துருக்கியா? பாஞ்சதுக்கு ஊற்றுங்க. ஊற்று
தம்பி இல்லை தம்பி இல்லை ஒருத்தர் அப்படி எதுக்கு கொண்டு தாருங்க நீங்கள் ஒருத்தர் 2 கப் ஊற்றி ஈஸியாக நீங்கள் நடக்கணும்னே இல்லை உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாரு ரைட் இந்த பக்கம் சரி இப்படியே போங்க போங்க ரைட் ஓகே அப்படி ஆகும்போது தான் கரெக்டாக இருக்கும்